சாந்தன் இறந்து விட்டார். ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு 31 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசம் அனுபவித்து உச்ச நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட 7 பேர்களில் ஒருவர் சாந்தன். உச்ச நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட பின்னரும் இவர் ஈழத்தைச் சேர்ந்தவர் என்பதால், இலங்கை நாட்டவர் என்பதால் சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டார். இவரோடு விடுவிக்கப்பட்ட நளினி, ரவிச்சந்திரன் போன்றவர்கள் இந்திய நாட்டு குடிமக்கள் என்பதால் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அவர்களும் பொது சமூகத்தில் கலந்தார்கள். ஆனால் சாந்தன், முருகன் போன்றவர்கள் ஈழத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால், இலங்கை குடிமக்கள் என்பதால் அவர்கள் சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டு சிறைவாச கொடுமைகளை விட ஒரு மோசமான சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள். சாந்தன் உச்ச நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டும் திருச்சியில் இயங்கும் சிறப்பு முகாம் என்கின்ற பதை முகாமில் வைக்கப்பட்டு உடல் நல பாதிப்பு ஏற்பட்டு உரிய மருத்துவ சிகிச்சை எதுவும் உடன் அளிக்கப்படவில்லை. உடல்நல பாதிப்பின் உச்சத்தில் சென்னை ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. கல்லீரல் பாதிப்பு, இதய கோளாறு ஏற்பட்டு அவைகளுக்காக சிகிச்சை அளிக்கப்பட்டும் நேற்றைய தினம் சாந்தன் மாண்டு போய்விட்டார். இந்த ஈழத் தமிழனுக்கு நேர்ந்தது எவ்வளவு பெரிய கொடுமையை! ஏற்கனவே ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வேறு ஒரு சாந்தனை தேடிய சிபிஐக்கு கிடைத்தது இந்த சாந்தன் தான். அதன் பிறகு காலம் கடந்து விடுபட்ட குண்டு சாந்தன் என்று அழைக்கப்பட்ட இன்னொரு சாந்தனை சட்டத்திற்கு புறம்பாக காவல்துறை என்கவுண்டர் செய்து கொன்றுவிட்டது என்று தமிழில் உணர்வாளர்கள், வழக்கறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். இன்னொரு சாந்தன் ஈழத்திற்கு தப்பிச் சென்று விட்டார் என்றும், நிரபராதியான இந்த சாந்தன் தேவையின்றி வழக்கில் சேர்க்கப்பட்டார் என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். ஆனாலும் நம்முடைய காவல் அமைப்புகளாலும் நீதி அமைப்புகளாலும் தண்டிக்கப்பட்டு மிக கடுமையான 31 ஆண்டு சிறைவாசத்தை சாந்தன் அனுபவித்து விட்டார். சாந்தனை பற்றி சிறைத்துறை அலுவலர்கள் பேசுகிற பொழுது பெயருக்கு ஏற்றால் போல் சாந்தமும் அமைதியும் நிறைந்தவர்தான் சாந்தன். அவர் மீது ஒரு விதிமீறல், ஒரு குற்றச்சாட்டு இந்த 31 ஆண்டுகளில் எழுந்ததே கிடையாது என்று சாந்தனை பற்றி மிக உயர்வாக சொல்லுகிறார்கள். சாந்தன் ஒரு எழுத்தாளன், படைப்பாளி. தான் கண்டதை, அனுபவித்ததை கவிதையாய், கருத்தாய் வெளிப்படுத்துவதில் வல்லவர் என்று சிலாகித்து சொல்கிறார்கள் தமிழ் ஆர்வலர்கள். அப்படிப்பட்ட சாந்தனை உச்ச நீதிமன்றத்தின் ஆணைப்படி 31 ஆண்டுகால சிறைவாசத்திற்கு பின்னர் விடுவித்தாலும் இவர் இன்னொரு நாட்டவர் என்கிற அடிப்படையில் திருச்சி சிறப்பு முகாமில் அடைத்து வைத்தனர். ஏற்கனவே சாந்தன் இருந்த சிறைச்சாலையை விட கொடுமையானது இந்த சிறப்பு முகாம் வாழ்வு. மிகச் சிறிய அறை, மருத்துவ வசதிகள் இல்லாத சூழல், படிக்க முடியாத நிலை, நடக்க குறைந்தபட்ச உடற்பயிற்சிகள் செய்வதற்கு கூட வாய்ப்பில்லாத நிலை, சுற்றிலும் இயந்திர துப்பாக்கிகள் ஏந்திய காவலர் என்று 31 ஆண்டுகால சிறைவாசத்தை விட மோசமான சிறைவாசத்துக்குள் நம்முடைய சட்டங்களும் அமைப்புகளும் இந்த ஈழத் தமிழனை அடைத்து வைத்தன. உடல்நிலை சரியில்லாத நிலை, 50 வயதுகளில் 70 வயது தோற்றம், 30 கிலோ எடை குறைவு. இருப்பினும் வயது முறிந்த இறப்பை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற ஈழத்தில் இருக்கும் தன் தாயோடு சேர வேண்டும் என்று அத்தனை ஆசை. ஆனால் அவரது அனைத்து வேண்டுகோளையும் இந்திய அரசு பரிவோடு பரிசீலிக்கவில்லை. வழக்கு தொடர்ந்ததற்கு பிறகுதான் ஒன்றிய அரசு அனுமதிக்கான நடவடிக்கைகளை ஆமை வேகத்தில் தொடங்குகிறது. ஆனால் இன்று சாந்தன் மாண்டு விட்டார். நம் அன்பிற்குரிய தமிழர் மறைந்து விட்டார். தன் தாய் நாட்டிற்கு சென்று தன் தாயை பார்த்து அந்த மண்ணிலே இன்னும் சில காலம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட நம் தமிழ் சகோதரன் மாண்டு விட்டார். எப்படியெல்லாம் இந்திய அரசு இந்த தமிழர்களை வஞ்சிக்கும் என்பதற்கு சாந்தனின் சிறப்பு முகாம் அதையும், அதற்கு பிறகு அவருக்கு நேர்ந்த மரணமும் வலுவான சாட்சிகள். தமிழர்களே, விழிப்பாக இருந்தால் ஒழிய நம் உரிமையை யாரும் நமக்கு அளிக்க மாட்டார்கள். நாமே வென்றெடுக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம்தான் இந்த சாந்தனின் மரணம். சாந்தனே, எங்கள் அன்பு சகோதரனே, தமிழ் தாயின் அன்பு மகனே, உன்னை காப்பாற்றி உன் தாயகத்திற்கு அனுப்ப முடியாத நிலையில் நாங்கள் இருந்து விட்டோம். எங்களை மன்னித்து விடு, எங்களை மன்னித்து விடு. எங்கள் அன்பு தமிழன் சாந்தனுக்கு
கண்ணீரோடு எம் வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.